ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மல்லியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இதுதான் உங்களுடைய அரண்மனையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு நுழைஞ்சு பார்க்குறாங்க. இவ எதுக்குடா வந்தா, என்ன பண்ணுறா, எதுக்காக இங்கே வந்து நம்மளெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டெல்லாம் பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லிக்கு பயங்கர கோவத்தோட தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீடு ஏறி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறமும் கிச்சனுக்கெல்லாம் போயிட்டு, இதுதான் உங்கள் அரண்மனையோட கிச்சனா, இதுதான் கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸா, இவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் புருஷன் மிகப்பெரிய வேலை செய்கிறாங்களே, அது என்ன வேலைன்னு தெரியுமா, ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் அன்னைக்கே சொன்னீங்களே, அவர் மெக்கானிக்காக செஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல வேலை தான் செய்கிறாரு, உழைச்சி தான் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னனே நானும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை, இப்போ உன் புருஷன் வந்துட்டு ஒரு கார் ஓனரோட மோதிரத்தை திருடி இருக்காங்க தெரியுமா அது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் புருஷனா, அந்த மாதிரிலாம் வந்து விஜய் திருட மாட்டாரே அப்படின்றாங்க. அவர் திருட மாட்டார், ஆனால் அது மாதிரி செட் பண்ணதே நானு தான். உன் வீட்டுக்காரன் தான் அந்த மோதிரத்தை எடுத்து திருடி வச்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி நான் தான் உன் வீட்டுக்காரனை மாட்ட வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இழுத்து கன்னத்தில் ஒன்று பலான்னு இந்த பக்கம் அந்த பக்கம் விடணும்னு தோணுது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மல்லி அப்படியே கொஞ்சம் தயங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு வராங்க. அப்போ தான் மல்லியும் வெண்பாவும் கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜயை பார்த்தோன்னே வெண்பா, டாடா வந்துட்டாரு, பேக் என் கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்கை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சாப்பிடுங்க, முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க, சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசலாம் அப்படின்னு மல்லி சொல்லிட்டு இருக்காங்க.